ஹல்லேலூயா. 81வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மதிப்பிற்குரிய சேகர குருவானவர் திருமதி சீவா பாஸ்கரம்மா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் தெரியுமா? ஏன் அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன்? அவங்க என்னை அழைச்சதுனால தான் இப்போ உங்களை பார்க்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதே போல மதிப்புக்குரிய சேகர குருவானவர் திரு எம் பாஸ்கர் ஆல்பர்ட் ராஜன் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சபை ஊழியர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக சபை மக்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் என்னை அன்போடு அழைத்ததற்காக கர்த்தருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். ஏன் தெரியுமா? தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரோடு இந்த வளாகம் முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறார். எதற்காக தெரியுமா? உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். அவர் மிகவும் பிரியப்படுறது அதுதான். இன்றைக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு உங்களுக்கு உண்டாக போகுது. ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு உண்டாக போகுது. உங்கள் ஆத்மாவில், உங்கள் சரீரத்தில், உங்கள் குடும்பத்தில். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் பெற்றுக்கொண்டு தான் போகணும். யார் ஒருவரும் சும்மா போகவே கூடாது. எல்லாரும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சிலர் இந்த இடத்தில் கர்த்தருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு வந்திருக்கிறீர்கள். ஒரு சிலர் எனக்கு இன்னும் அற்புதம் நடக்கலையே. ஒவ்வொரு வருடமும் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த வருடங்கள் தான் போகுதே தவிர எதுவுமே நடக்கலையே. இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகையாவது கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்து விட மாட்டாரா என்று ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்திருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நீங்க ஆசீர்வாதத்தோடு தான் போறீங்க. உங்க கடன் பிரச்சனை மாறுகிறது. குழந்தை பாக்கியம் இல்லையா? கர்த்தர் கொடுத்து தான் அனுப்புறார். வேலை வாய்ப்பு கட்டாயம் கிடைக்கும். பலம் உள்ளவனுக்காகிலும் வேலை நற்றவனுக்காகிலும் உமக்கு உதவி செய்வது லேசான காரியம். எப்படி அவர் உதவி செய்கிறார்? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியை அனுப்பி நம்மை உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நம்மை உயிர்ப்பிக்கும். நிச்சயமாக நடக்கும். நீங்கள் கட்டாயம் பெற்றுக்கொள்வீர்கள். இதற்காக நான் ஜெபித்து இருக்கிறேன். கர்த்தரிடத்தில் கேட்டேன், நான் போகிறதற்கு ஒரு முகாந்திரம் வேண்டும். அப்படியே போயிட்டு அப்படியே திரும்பி வர்றதுக்கு நான் எதுக்கு வரணும்? அவங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்கள் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும். குடும்பங்களில் பிரச்சனை, சொல் பேச்சு கேட்காத மகன், திருமணமாகாத ஒரு மகள், குடிகார கணவர், கடன் மேல கடன். என்றைக்கு என் சூழ்நிலை மாறும் என்று சொல்லி நீங்கள் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு மாறும், இன்றைக்கு மாறும், இன்றைக்கு மாறும். ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். ஆசீர்வாதமாக இருக்க போகிறீர்கள். அழகான ஒரு பாடல். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட
ஏதும் இல்லை. பாடலாமா? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டா ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டா ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. ஹல்லேலூயா. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? ஏன்னா நான் ஒன்று கேள்விப்பட்டேன். வேதபுரம் சபையார் வேத புஸ்தகத்தில் மிகவும் தேறினவர்கள் என்று சொல்லி. ஆகவே ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். உமது பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். இந்த வசனம் எங்க இருக்குது? சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்களாம்மா? இந்த வசனம் இல்லையே. சோதரா அல்லேலூயா. அப்போ பரிசு ஐயாவுக்கு தான் போகுது. நாளைய தினத்தில் கட்டாயமாக பரிசு கொடுக்கப்படும். ஏன்னா பெரிய கிஃப்ட் பண்ணல, அதனால நாளைக்கு எடுத்துட்டு கொடுப்போம். சரிங்களா? சரி. யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 8. அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். யோபு ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தார். அப்படி அவர் சாம்பலில் உட்கார என்ன நடந்தது? எல்லாவற்றையும் இழந்துட்டார். சரீரத்திலையும் வேதனை. சரி, அது அப்படியே இருக்கட்டும். யோபு 42ஆம் அதிகாரம் வசனம் 5, 6. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். அப்போ 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலேயே சாம்பல்ல தானே உட்கார்ந்தாரு. கடைசி வந்துருச்சு. இப்பவும் என்ன சொல்றாரு? காதுனால உண்மை குறிச்சு கேள்விப்பட்டேன், என் கண் உண்மை காண்கிறது. அப்ப காதுனால என்ன கேள்விப்பட்டிருப்பாங்க? சரியான உடை சொல்லுங்க, நிச்சயமாக ஒரு பரிசு காத்திருக்கு. யோபு காதினால் என்ன கேள்விப்பட்டிருப்பார்? ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், நீர் சர்வ வல்லவர், ஆகையினால நீர் நல்ல பரிசுத்தமா இருக்கிறீர்கள். நான் இந்த பாவ பூமியில் பிறந்தவன், பாவ மனிதர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் 100% சரியாக இருக்கிறேன் சொன்னாரா? என் மீது என்ன குற்றத்தை நீர் கண்டீர், எனக்கு இப்பொழுது சொல்ல வேண்டும்.
கேட்டாங்களா? அதுக்கு தான் கர்த்தர் ஒரு பதிலை கொடுத்தாரு. என் காதினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண் உண்மை காண்கிறது. துடியா துடிக்கிறார். ஐயா, நீ சர்வ வல்லவர் ஐயா, நான் பாவியான பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறேன், பாவியான ஒரு மனுஷன் தான், ஆனாலும் 100% கரெக்டா இருக்கிறேன். ஏன் எனக்கு இந்த தண்டனை? என்ன காரணம் எனக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அப்படின்னா காதுனால என்ன கேள்விப்பட்டாரு? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனித அவதாரம் எடுத்து பிறப்பார் என்றும், நமக்காக மரிப்பார் என்றும், உயிர் தெழுந்திருப்பார் என்றும், கடைசி நாளில் நியாய தீர்ப்பில் அவர் நிற்பார் என்றும் அவர் அறிந்திருந்தார், ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக. ஆனா இப்போ இவர் அவ்வளவு போராடின உடனே அதை காண்பிக்கிறார். அந்த சிலுவை காட்சியை பார்த்த பிறகு, நான் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நாங்களும் இவ்வளோ அழகா இருக்கிறோம், ஆனா இயேசு கிறிஸ்து விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவராக தொங்கினார். அதை பார்த்த பிறகு யோபு சொல்கிறார், நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த ஒப்பு கொடுத்ததை தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரே ஒரு தாழ்மை, ஒரே ஒரு தாழ்மை. அப்பா, நான் ஒன்றும் இல்லை, உம்முடைய சிலுவைக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை, நீர் பரிசுத்தர், உம்முடைய மேன்மை மகிமை எல்லாவற்றையும் எனக்காக துறந்து இந்த பாவ பூமியில வந்தீர், கடைசி வரைக்கும் கீழ்ப்படிந்தீர், எனக்காக இன்றைக்கும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறீர். ஆமென். அந்த இயேசு இன்றைக்கு உங்களை பார்க்க வந்திருக்கிறார். உங்க கண்ணீர் துடைக்கப்படும், உங்க கண்ணீர் துடைக்கப்படும். யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்ட வாசலாக இருந்தது. இந்த ஜனங்கள் எகிப்தில் இருந்து கானான் தேசத்திற்கு பயணமாக வந்து கொண்டிருக்கும் பொழுது எரிகோவின் சமவெளியில் அப்படியே இருக்கிறார்கள். நீங்களும் கூட அநேக நேரத்தில் நான் சோர்ந்து போயிருக்கிறேன், நான் தளர்ந்து போயிருக்கிறேன், எனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை, என்னை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. அன்பானவர்களே, ஒருத்தங்க வீட்டில் நல்ல சாப்பாடு, நல்ல பிரியாணி, நல்ல சாப்பாடு, பக்கத்து வீட்டில் கஞ்சிக்கு கூட வழி இல்லாமல் அவங்க கஷ்டப்படுறாங்க. இந்த நிலைதான் இந்த எரிகோவில் நடந்தது. இவர்கள் அப்படியே பாலைவரை உட்கார்ந்து இருக்கிறார்கள். எரிகோவை மதில், பெரிய ஒரு மதில் சுவரை போட்டு அங்க உள்ள ஜேன்னு வாழ்க்கை, ஒரு குறை கிடையாது, நல்ல சாப்பாடு எல்லாமே உள்ள, கல்வி மருத்துவம் எல்லாமே உள்ள, அவங்க வெளியே வர வேண்டியதில்லை, உள்ளே போக வேண்டியதில்லை, அப்படி ஒரு வாழ்க்கை. அன்பானவர்களே, இன்னைக்கு கூட உங்க குடும்பத்தில் அப்படி இருக்கலாம். 4 அக்கா தங்கச்சி இருப்பாங்க, அண்ணன் தம்பியோட பிறந்திருப்பாங்க. நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. நீங்க போன் அடிச்சா யாராவது எடுப்பாங்களா?
விட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏதோ காசு கேட்பாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு, ஒரு 4 நாள் கழிச்சு திரும்ப அவங்களுக்கு ஏதாவது பேசணும்னு தோணிச்சுன்னா பேசுவாங்க, இல்லைன்னா அதுவும் இல்லை. அப்போ உங்களுடைய கண்ணீரில் பங்கெடுக்க யாரும் இல்லை. அடைக்கப்பட்ட வாசலாக இருக்கிறது. கர்த்தர் பார்த்தான், யோசுவாவிடத்தில் சொன்னான், எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்த. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நடக்க போகுது. உங்க கையில ஒப்பு கொடுக்க போறாரு. உங்க எதிரியை உங்க கையில கர்த்தர் ஒப்பு கொடுக்க போறாரு. சுகபோகமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை. இங்க நீங்க கடன் அடைக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கீங்க. பிள்ளைய கல்லூரியில சேர்க்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கீங்க. திருமண காரியம் கைகூடி வருது, அதை முன்னால நடத்தி செல்வதற்கு உங்கள்கிட்ட பணம் இல்லை. நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? வெளிநாட்டுக்கு என் மகனை அனுப்பலான்னு நினைக்கிறேன். அதுக்கு கூட அனுப்பி வைக்க என்ற பணம் கிடையாது. நான் என்ன செய்வேன்? நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கும் என்கிட்ட வசதி இல்லை. நான் என்ன செய்வேன்? அழுது கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் விட மாட்டேன். நான் இன்றைக்கு இந்த விஷயத்துல உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன். ஆமென், ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் உங்களுக்கு செய்கிறார், நிச்சயமா செய்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? எப்படி ஆகும்? ஆமா, பரிசுத்த ஆவியானவரால் ஆகும். ஆமென். நடக்கும், நடக்கும். அல்லேலூயா. நாம் பெற்றுக்கொண்டவர்களாக திரும்பி போகணும். பிடிவாதமா கேட்கணும் கர்த்தர்ட்ட, என்னை ஆசீர்வதிங்க. இந்த இரவு ஒரு ஆசீர்வாதத்தை நிறமா மாற்றுங்க. என் தரித்திரம் மாறட்டும், என் வியாதி மறையட்டும், என் சூழ்நிலை மாறட்டும். நான் ஏன் இப்படி இருக்கணும்? நான் என் பிள்ளைங்க இப்படி அழுதுட்டே தான் இருக்கணுமா? எல்லாரும் நல்லா இருக்காங்க, எனக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லை. சாப்பிட்டியான்னு கேட்க கூட நான் இல்லை. இந்த ஒரு சூழ்நிலையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் சூழ்நிலையை மாற்றுங்கப்பா, இது எனக்கு வேண்டாம். நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். கேட்கறது தப்பா? ஆசீர்வாதமாக தானே நம்ம இருக்கணும். அடுத்தவங்களுக்கு கொடுக்குறவங்களா தானே நம்ம இருக்கணும். அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. நாம வாங்குறவங்களா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? கொடுக்குறவங்களா இருக்கணும். ஜேஜேன்னு வாழணும். இன்னும் நான் இப்படியே கஷ்டத்தில் இருக்கணும், எனக்கு என்னமோ ஏன்னா இந்த பாதையில் நடத்துறாரு. கர்த்தர் நடத்த மாட்டாரு. கர்த்தர் சொல்றாரு, எல்லாத்தையும் உன் கையில கொடுத்துட்டேன், சந்தோஷமா போங்க. எது உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்ட வாசலா இருந்ததோ அது இன்னைக்கு திறக்க போகுது. ஆமென். நடக்குமா? நடக்குமா? நடக்கும். அதுதான் விசுவாசம். நடத்தணும், நடத்தணும், செய்யணும். அவருக்குள் நடக்கும். என்னால இல்லை, அவரால முடியாது. ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு அதை செய்ய போகிறார். ஆமென். யோசுவா சொல்லுகிறார், 2 மனுஷர் அனுப்புறாரு, நீங்க போய் எரிகோவை வேவு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி. அப்படி போகும் பொழுது ராகாப் என்னும் வேசியின் இடத்துல அவர்கள் போகிறாங்க. அங்க போய் அங்க தங்கி இருக்கிறாங்க. நடந்தது என்ன தெரியுமா? எரிகோவின் ராஜா கேள்விப்பட்டு உடனே வந்தாச்சு ராகாப் இடத்திற்கு. இங்க இஸ்ரேல் புத்திரர்கள் வேவு பார்க்கறதுக்கு வந்திருக்காங்களாமா. எங்க ஐயா வந்தது மெய்தான் ஐயா. இப்போதான் என்ன செஞ்சாங்க? போனாங்க. நீங்க போனா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க பின்னாடியே போனா பிடிச்சிடலாம். இவங்களை மேல் வீட்டு அறையில சணல் தட்டையில ஒளிய வச்சுட்டு அவன் சொல்லிட்டான். அன்பானவர்களே, அவர்கள் போன பிறகு
அவள் தீவிரமாய் போய் என்ன சொல்றா தெரியுமா? நான் உங்களுக்கு தயவு பண்ணினபடியால். தயவு செய்தால அவன் நினைச்சிருந்தா காட்டி கொடுத்துருக்கலாம், காட்டி கொடுக்கல. அவன் சொல்றா, நாங்கள் உங்களை குறித்து கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம், நடந்த எல்லாவற்றையும் நாங்கள் அறிவோம், எப்படி எல்லாம் கர்த்தர் உங்களை வழிநடத்தி வருகிறார் என்பதை நாங்கள் அறிவோம். இங்க எல்லாருடைய இருதயமும் கரைந்து தண்ணீராய் போயிடுச்சு. எல்லாம் பயத்துல தான் இவ்வளோ பெரிய கதவை போட்டு பூட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். இவ்வளோ பெரிய மதில் சுவர் எதுக்குன்றீங்க? பயத்துல தான் உள்ள உட்கார்ந்துருக்கோம். யாருக்கு? உங்களுக்கு. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். தேவனானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி வாழணும். வாழ்ந்தா ஆமென். உங்களை பார்த்து பயப்படணும் எல்லாரும். ஆமென். கர்த்தர் இன்றைக்கு அப்படி உங்களை மாற்ற போகிறார். ஆமென். சொன்ன உடனே அவங்களும் சொன்னாங்க, சரி நீ எங்களை காப்பாற்றின, அதற்கு நாங்களும் என்ன செய்கிறோம்? உன்னையும் உன் தகப்பன் விட்டே உனக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாப்போம். எங்களை இறக்கி விட்ட இந்த ஜன்னலில் என்ன கட்டணும்? சிகப்பு நூலை, சிகப்பு நூல் கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைன்னு சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, இந்த சிகப்பு நூல் கயிறு எதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அவள் தன்னுடைய தகப்பன் வீட்டையும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அவளுடைய உள்ளம் துடிக்கிறது. ஒரு பெரிய அழிவு வந்து கொண்டிருக்கிறது. இந்த தேசத்தில் நடக்கிறதெல்லாம் நீங்க கேள்விப்படுறீங்களா இல்லையான்னு தெரியல. அவள் கேள்விப்பட்டாள். இஸ்ரேல் ஜனங்களுக்காக கர்த்தர் செய்கிற யுத்தத்தை அவள் கேள்விப்பட்டாள். ஆகவே அவளுக்குள்ள ஒரு பயம் வந்தது. கர்த்தரே தெய்வம் என்று அவள் புரிந்து கொண்டாள். அவள் ஒப்பு கொடுத்தாள், காப்பாற்றினாள். அந்த சிகப்பு நூல் கயிறு கட்டப்பட்ட அந்த வீட்டிற்குள் யார் யார் இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க? காப்பாற்றப்படுவாங்க. அவங்க சொல்றாங்க, ஒருவேளை நாங்கள் வரும்பொழுது எரிகோவை முற்றிலுமாக தரைமட்டமாக்கி தீ கொளுத்தி போடும் பொழுது இந்த சிகப்பு நூல் கயிறு கட்டப்பட்ட இந்த வீட்டிற்குள் இல்லாமல் யாராவது ரவுண்டிங்ல இருந்தா அவங்க உயிர் போனா நாங்க பொறுப்பு இல்லப்பா. புரியுதா? இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்திற்குள் நாம் இருக்கும் வரைக்கும் தான் என்னது? பாதுகாப்பு. அவருடைய ரத்தத்தை நாம் அப்படி நினைச்சா நம்ம இஷ்டம் போல மனம் போல போனா அவர் என்ன நாள்ல வருவார் என்று யாருக்குமே தெரியாது. திடீரென்று வருவார். அப்போ நம்ம கைவிடப்பட்டவங்களா தான் இருக்கணும். அதைத்தான் நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த ராகாப் செய்த ஒரு காரியம் யோசுவா 2ஆம் அதிகாரம் வசனம் 13. நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். பார்த்தீங்களா? இதுதான் நிச்சயமான ஒரு அடையாளம். இன்றைக்கு நம்முடைய நிச்சயமான ஒரு அடையாளம் என்ன என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். அவருடைய விலையேற பெற்ற இந்த ரத்தத்தின் மூலமாக நாம் அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவீகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நித்திய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆமென்.
யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் அது. இன்னைக்கு எத்தனை பேர் உலகத்துல இருக்காங்க, எல்லாருமா இங்க இருக்காங்க. அதனாலதான் முதல்ல ஒரு வசனம் சொன்னேன். அந்த வசனம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஆலய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்தெடுத்தவர்கள். நீங்கெல்லாம் யாரு? தெரிந்தெடுத்தவங்க, கொடுத்து வச்சவங்க. நீங்கெல்லாம் பாக்கியவான்கள். நீங்கெல்லாம் இவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. அவருடைய சத்தத்தை இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறீங்க, சும்மா இல்லை. யோசுவா 2ஆம் அதிகாரம் வசனம் 17. அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். பார்த்தீங்களா, இவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம். அவருடைய ரத்தத்துக்குள்ள வந்திருக்கிற நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டா போதும்னு நினைக்கக்கூடாது. என் பிள்ளை, என் கணவர், என் மனைவி, என் சொந்த பந்தங்கள் எல்லாரும் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். யாரும் இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று இருக்கு. அப்போ இந்த ராகாப் தன்னை மாத்திரம் அல்ல, தன் வீட்டார் அனைவரையும் காப்பாற்றினார். ஆகவே என்ன நடக்கிறதுன்னு பாருங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் வசனம் 25. எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். எந்நாள் வரைக்கும்? இந்நாள் வரைக்கும். அப்போ இந்நாள் வரைக்கும்னா அவ எப்படி இருக்கிறா? இதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லிருங்க. இது ஒரு கிஃப்ட் வாங்கிக்கலாம். எங்க இருக்கு? ஆமென். யார் சொன்னது? மத்தேயு 1:5 யார் சொன்னதுமா? வாங்க வாங்க, உங்க பரிசை வாங்கிக்கோங்க. இதெல்லாம் கை தட்டலாமா? எவ்வளவு பெரிய ஒரு வாக்கியம் உங்களுக்கு சொன்னது. நிறைய பரிசு இருக்கு, எல்லாருக்கும் உண்டு, வாங்கிக்கலாம். சரியா? அப்போ இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்று அட்டவணையில் அவள் இடம் பெற்றாள். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு அவள் ஒரு காரணமாய் அமைந்தாள். இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறோமா? என் மூலமா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க? யோசித்து பார்க்கணும். தயவுசெய்து யோசிச்சு பாருங்க, உங்க மூலமா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க? யோசுவா 6ஆம் அதிகாரம் வசனம் 26. அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். பாருங்க, எரிகோவை தரமட்டமாக்கி போட்டாச்சு. உங்களுக்கு விரோதமா எழும்பி இருந்த எரிகோவை தரமட்டமாக்கி போட்டார் கர்த்தர். திரும்ப யாராவது கட்டினா என்ன நடக்கும் தெரியுமா? அது அஸ்திவாரம் போடும்போது மூத்த குமாரனை இழந்துட வேண்டியதுதான். அடுத்தது வாசல் தலைக்கால் வைக்கும்போது இளையகுமாரனை இழந்துட வேண்டியது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாரிசு இல்லாம பண்ணிடுவார். உங்களுக்கு விரோதமாக யார் எழுப்பினாலும் இடித்து போட்டதை திரும்ப எவனாவது கட்டுவானால் அவனுக்கு வாரிசை இல்லாம கர்த்தர் பண்ணி போடுவார். உங்களை தொடுகிறவன்
சும்மா இல்ல விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கிறாங்களா? நீங்க ஏதோ குடிசை வீட்டுக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களை குறிச்சு யாருக்கு அக்கறை இல்லை நினைச்சிட்டு இருக்கிறாங்களா? உங்களுக்கான தேவ தூதர்கள் இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்துல போய் இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? சும்மா இல்ல, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான தேவ தூதர்கள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. சந்தேகம் யோபு புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அங்க போய் நின்று கணக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க, நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு விரோதமா யாராவது எழுப்பி உங்களை அழிச்சு போடணும்னு நினைச்சா கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? சரி, நான் அதை இடிச்சு போட்டு திரும்ப உங்களை கட்டியிருக்காரு, திரும்ப உங்களை யாராவது இடிச்சு போட்டா விடுவாங்களா? அதைதான் கர்த்தர் சொல்றாரு. வேதாகமத்தில் அப்படி செய்தது யாரு? யார் சொன்னா? வாங்க கை தட்டலாமா? 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 34. அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதை அஸ்திவாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது செகூப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். பார்த்தீங்களா? கர்த்தர் வாரிசு இல்லாம பண்ணி போட்டது வேத புஸ்தகத்தில் ஆதாரத்தோடு இருக்கு. சரி, இப்போ இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ நாம அவரை விட்டுட்டு வேற எங்கேயாவது போகலாமா? அதான் கரெக்ட், கரையில தட்டுங்க. அவரை விட்டுட்டு நம்ம எங்கேயும் போகக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்த சபை இந்த சபை. இந்த சபையில சத்தியம் வெளிப்படுகிறது. இந்த சபையில கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க எனக்கு தெரியல. சிஎஸ்ஐ சர்ச் அப்படின்னு உடனே அது ஆவி இல்லாத ஒரு சபை. யாரு சொன்னா? இங்க கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டது, வளர்க்கப்பட்டது, போதிக்கப்பட்டது, இப்போ வரைக்கும் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன்னா இந்த சபை. அதை விட்டு போறீங்க, எங்கேயோ போறீங்க. இங்க வந்து முழங்கால் போட்டு நீங்க ஜெயிக்க முடியாதது எங்கேயும் போய் ஜெயிக்க முடியாது. நான் அடிச்சு சொல்றேன், இந்த ஆலயத்துக்குள்ள முழங்கால் போட்டு உங்களுடைய குறைகளை கர்த்தருடைய சமூகத்தில் வச்சு நீங்க பெற்றுக்கொள்ளலைன்னா எப்பேற்பட்ட கூட்டத்துக்கு போனாலும் உங்களுக்கு விடுதலை கிடையாது. நாம நினைச்சுக்கிறோம் கர்த்தருடைய ஆலயத்தை அற்பமாக நினைக்கவே கூடாது. ஒரு நாள் தேவன் அதற்கு எதிராக நிற்பார். கர்த்தருக்கு நாம எதிராக போயிடும். பாருங்க, லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனம் 30. ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில். இப்போ எருசலேம் என்னது? அப்பத்தின் வீடு, கர்த்தருடைய சமூகம். அதை விட்டுட்டு எங்க போயாச்சு? எரிகோவுக்கு போலாமா? போனதுனால என்ன நடந்துச்சு? கள்ளர் கையில் அகப்பட்டான். கள்ளர் கையில் அகப்பட்டான். இங்க இல்லாத ஆசீர்வாதம் எங்கேயுமே கிடையாது உலகத்துல. போனா என்ன நடக்கும்? கள்ளர் கையில் அகப்பட்டான். அடுத்தது என்ன நடக்கும்? அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு, ரட்சிப்பின் வஸ்திரம் போச்சு. அடுத்தது அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். ஆமா, எல்லாத்தையும் இழந்து காயப்படுத்திட்டு குற்றுயிரமா கிடக்கும். இப்ப என்ன நடக்கு? யார் அந்த வழியா வரா? அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அப்படியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். ஒரு நிமிஷம் வரலாமா?
நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கரங்களை தட்டி, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. அல்லேலூயா. தேடி வந்தாரு. இழந்து போயிட்டேனே, என் பிள்ளைகளை நான் திரும்ப பெற்றுக்கொள்ளணும்னு வந்தார். அவர் தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றினார். இயேசுவுக்கு சுய வாகனம் எது? இந்த பக்கத்தில் யாராவது சொல்ல முடியுமா? இயேசு எதை சுமந்து கொல்கோதாவுக்கு போனார்? சிலுவை. எல்லாரையும் பார்த்தேன், ஒருத்தரையும் காணும். என் புயமே எனக்கு உதவி ஆயிற்று. யாரும் எனக்கு துணை செய்வாரில்லை, என்னை தேற்றுவாரில்லை, என்னை ஆறுதல் படுத்துவாரில்லை. அவர் சிலுவையை சுமந்து சம்பாதித்தது தாங்க இந்த சபை. சபைக்கு மூளைகள் யாரு? கிறிஸ்து. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல இருக்கிறோம் என்றால் அவருடைய சொந்த வாகனமாகிய சிலுவையை சுமந்து சென்றார். எங்க போறாரு? சத்திரத்துக்கு கொண்டு போனார். சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். அவரை கொண்டு போன ஆளை பராமரிக்க நம்ம எங்க அப்படியே சிலுவையில் அவர் மறித்துட்டு அப்படியே நம்மளை விட்டுருல. சத்திரம்னா என்னது? ஒரு பரிசு வாங்கிருங்க, பெரிய பரிசு இருக்கு. அவங்க சொல்றாங்க, எனக்கு தான் கேட்க மாட்டேங்குது. தேவனுடைய சபை, ஆலயம். ஹல்லேலூயா. ஆலயத்தில் கொண்டு வந்து விட்டு அவனை பராமரித்தார். அடுத்து மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாவது இவனுக்காக செலவழித்தார், நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றார். மறுநாளிலே சத்திரத்தான் கையில் 2 பணத்தை எடுத்து கொடுக்கிறார். 2 பணம் என்னது? நம்ம ஊர் பேர் என்னது? அப்ப 2 பணம் என்னது? வெரி குட், ரைட்டுங்க. புதிய ஏற்பாடு அப்படிங்கிற 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள். இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நம்மை நடத்துகிற நம்முடைய போதகர் ஐயா அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அப்படி கீழ்ப்படியாமல் எங்க போனாலும் ஆசீர்வாதம் இல்லை. இங்கேதான் இயேசு நம்மை விட்டு இருக்கிறாரு, இங்கேதான் பரிசுத்த வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வைத்து விசாரித்துக்கொள். இதற்கு அதிகமாய் ஏதாவது இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றார். ஏதாவது நம்மளால செலவழிக்க முடியுமா? இந்த வேத புஸ்தகத்துக்கு மிஞ்சி ஏதாவது உண்டா? சரி, நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? நிச்சயமாக நம்ம இன்னைக்கு பெற்றுக்கொள்ளணும். வெறும் கையோடு நீங்க போகக்கூடாது. என்ன காரியம் உங்களுக்கு வேதனை கொடுத்துட்டு இருக்கோ, எது உங்களுக்கு அடைக்கப்பட்ட வாசலாக இருக்குதோ, தேவன் இன்றைக்கு உடைத்து போட போகிறார். ஏசப்பா என்கிட்ட பேசுங்கன்னு கேட்போமா? ஆவியானவரே எங்கள் மத்தியில் அசைவாடுங்கன்னு சொல்லுவோமா? என்கிட்ட பேசுங்கன்னு கேட்போமா? எத்தனையோ சத்தத்தை கேட்டோமே, எவ்வளோ சத்தத்தை கேட்டோமே. ஏன் அந்த இயேசுவோட சத்தத்தை நம்ம கேட்கக்கூடாது? ஒரு நிமிடம் கேட்போமா? சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம்,
பிரியமானவர்களே, வாயை திறந்து கேளுங்க. வாயை விரிவாய் திற, அப்பொழுது அது நன்மையினால நிரப்புவேன் என்று கர்த்தர் சொன்னார். என்னைக்குமே நம்ம கேட்கிற போது தான் பெற்றுக்கொள்வோம். கேட்கும் பொழுது பெற்றுக்கொள்வோம். இன்னைக்கு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்க கேளுங்க. ஆவியானவரே, இந்த மகனை நிரப்புங்கப்பா. உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க. உங்களுடைய அபிஷேக கரம் இந்த மகளை தொடுவதாக. ஆவியானவருடைய வல்லமை இந்த மகள் மீது இறங்குவதாக. கர்த்தருடைய கிருபை இந்த மகளை தாங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போயிடுச்சு. உன் துக்க நாட்கள் முடிந்து போயிடுச்சு. ஒவ்வொருவரும் கர்த்தரை நோக்கி பாருங்க. இசைமை என்கிட்ட நீங்க பேசுங்க. உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கணும்னு சொல்லி கேளுங்க. என்கிட்ட நீங்க பேசுங்கன்னு சொல்லுங்க. ஆவியானவரே, உண்மை நோக்கி நான் வந்திருக்கிறேன்ப்பா. என்னோடு பேசுங்க, என்னோடு பேசுங்க, என்னோடு பேசுங்க. கேளுங்க. அவர் பேசும் தெய்வம், அவர் பேசும் தெய்வம். கர்த்தாவே உமக்கு நன்றி. என் அன்பு மகளே, அநேகத்தின் பேரில் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பட்ட பிரயாசங்களை நான் மறந்து போகல. கர்த்தர் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஒவ்வொருவரும் கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிற நேரம் இது. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிற நேரம் இது. கர்த்தருடைய வல்ல கரங்களை தொட்டு கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய வல்ல கரங்களை தொட்டு கொண்டு இருக்கிறது. வீணாக நீங்க யாரும் இருந்து சும்மா போக கூடாது. பெற்றுக்கொண்டு தான் போகணும். என் மகளே, அழாதே மகளே, அழாதே மகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை சீக்கிரத்தில் வெளிப்படுத்துவேன், சீக்கிரத்தில் வெளிப்படுத்துவேன், சீக்கிரத்தில் வெளிப்படுத்துவேன். நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ அழுகிறதுக்கு பிறக்கல மகளே. நீ ஜெயிக்க பிறந்தவள், நீ ஜெயிக்க பிறந்தவள். கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே, என்னை தொடுங்கப்பா, என்னிடத்துல பேசுங்கப்பா என்று சொல்லி கேளுங்க. என் மகளே, என் மகளே, நான் உனக்கு போதுமானவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன். உன் ஜெபத்தை கேட்கிறேன் என்று சொல்லுகிறார். நன்றி, 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 நன்றி. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்து கொண்டு இருக்கிறது. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆவியானவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நான் உன்னில் மகிமைப்படுவேன் மகளே. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. உன் கர்ப்பத்தின் கனியை நான் ஆசீர்வதித்து தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் ஏளனமாக பேசினாலும் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உன் கண்ணீர் என் சமூகத்தில் வந்து எட்டியது. பயப்படாதே, பயப்படாதே. எல்லாரையும் நான் ரட்சித்துக் கொள்ளுவேன், எல்லாரையும் நான் ரட்சித்துக் கொள்ளுவேன். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகி போகவில்லை. கர்த்தருடைய வல்ல கரம் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கேளுங்க, கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நன்றி, 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 நன்றி. அக்கினி அபிஷேகம். தாயின் கருவில் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ இந்த காலத்தில் மௌனமாய் இராதே. யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியாய் வரும். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை நிரப்புகிறதை நான் பார்க்கிறேன். அக்னி அபிஷேகம், அக்னி அபிஷேகம். பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியானவருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் உங்கள் வாயில வைத்துக் கொண்டிருக்கிறார். நீ என்னுடையவள், ஒருவருக்கும் நான் உன்னை விட்டு கொடுக்க முடியாது. எழுந்து பிரகாசி, எழுந்து பிரகாசி, எழுந்து பிரகாசி. ஆவியானவரே நன்றி, 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 நன்றி. பரிசுத்தரே நன்றி. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. யாரும் மௌனமா இருக்கக்கூடாது. நீங்க பெற்றுக்கொண்டு தான் இந்த இடத்த விட்டு போகணும். நீங்க பெற்றுக்கொண்டு தான் போகணும். நான் வாஞ்சிக்கிறேன். எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும், எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். ஒருத்தர் கூட இந்த நேரத்தில் வெறுமையா போகக்கூடாது. நீ அழாத மகளே, நான் உனக்கு அப்பா என்று கர்த்தர் சொல்லுகிறேன். நான் உனக்கு தகப்பனாக இருக்கிறேன் மகளே. உலக பிரகாரமான தகப்பன் யாரும் இல்லைன்னு நினைச்சு வேதனைப்படாத. உன் கண்ணீர் என் துருத்தியில் இருக்கு. இரவும் பகலும் நீ என்னை நோக்கி கதறி கொண்டு இருக்கிற. இன்றைக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட போற மகளே. உன்னை உயர்த்துகிற நேரம் வந்தது. எல்லாருக்கும் எல்லாரும் வாங்கி
கொடுப்பாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி நீ கதறி கொண்டிருக்கிறது கர்த்தர் அறிவா. உன்னுடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது, உன்னுடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது. ஆவியானவர் இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிக்கிறார், அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். இனி நீ அழுது கொண்டிராய் மகளே, உன் தேவைகள் சந்திக்கப்படும். உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்ப, நீ நினைத்த காரியம் நடக்கும். எல்லாரும் உன்னை விட்டு போனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் மகளே. உன்னை உதாசீனப்படுத்தினாங்க, உன் அன்பை உதாசீனப்படுத்தினாங்க. ரொம்ப மனது வேதனைப்பட்டு இந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கீங்க. செத்துடலான்னு நினைச்சேன், ஆனால் எனக்கு அதுக்கு பயமா இருக்கு. நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன். ஏன் என்னை ஏமாற்றுகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நம்பிக்கை துரோகம், கொடுமையான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று அழுது கொண்டிருக்கிறேன் மகளே. கர்த்தருடைய கரம் உன் மேலே இறங்கி வருது. அப்பா சொல்றாங்க, நான் உனக்காக செய்வேன், நான் உனக்காக செய்வேன். உன் ஜனங்கள், உன் நண்பர்கள், உன் சொந்த பந்தங்கள், உன் சபையார் மத்தியில் நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை உயர்த்துவேன். கர்த்தருடைய வல்ல கரம் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. அல்லாத மகளே, நான் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி. கேளுங்க, இன்றைக்கு நீங்கள் கேட்குற எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வீங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. சுகத்தை கட்டளிடுங்க, ஒரு வல்லமையை கட்டளிடுங்க. இந்த மகளை எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. உமக்கு நன்றி, 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 நன்றி. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேளுங்க, 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 பயப்படாதீங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி. என் மகளை நான் உனக்காக ஒரு புதிய வழியை திறக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு புதிய வழியை திறக்கிறேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு ஒரு வாசலை நான் உனக்கு திறக்கிறேன். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அல்லது மகளே, கர்த்தர் உனக்காக காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நானே உனக்காக அதை செய்து முடிப்பேன், நானே உனக்காக அதை செய்து முடிப்பேன். என் கரம் அதை செய்து முடிக்கும். வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். என்ன பிரச்சனை? பணம் இருக்கணுமோ? வேதனைப்பட்டு நின்றுட்டு இருக்கீங்க இந்த இடத்துல. நகை இருக்கணுமோ? படிப்பு இருக்கணுமோ? அந்தஸ்து இருக்கணுமோ? இவ்வளோ மனசுக்குள்ள கேள்வி. நான் என்னப்பா தப்பு செஞ்சேன்? எல்லாரும் போல தானே நான் இந்த பூமியில் பிறந்தேன், எல்லாரும் போல தானே நானும் வளர்றேன். ஆனால் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ ஒரு வேதனையை கொடுத்துறாங்க? என்னை ஏன் உருவ குத்தி பேசுகிறாங்க, காயப்படுத்துகிறாங்க? என் மனசு காயப்படன்னு கூட அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அவ்வளோ காயப்படுத்திட்டு அசால்ட்டாக போயிடுறாங்க. என் மனசு வேதனைப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறீங்க. உனக்காக நான் வைத்திருக்கிறதை யாரும் பார்க்கல மகளே. ஈசாக்கை பலியிடும்போது அங்கே ஒரு ஆட்டுக்கிடா இருந்தது, யாரும் பார்க்கல. கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். கர்த்தர் உனக்காக கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் மகளே. காலம் முழுவதும் ஜீவ விருட்சத்தின் கனியாக உன்னோடு கூட வரும் மகளே. பயப்படாத, கலங்காத, கண்ணீர் வடிக்காத. ஆவியானவரே நன்றி. இந்த மகளை குணமாக்குங்கப்பா. பரிசுத்தருடைய கரம் இந்த மகளை தொட்டு கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. பொல்லாத சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் வழியே என்று கட்டளை எழுதுகிறேன். விடுதலை கொடுங்கப்பா, விடுதலை கொடுங்கப்பா. நன்றி, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி, நன்றி. விடுதலை கொடுங்கப்பா, விடுதலை கொடுங்கப்பா, விடுதலை கொடுங்கப்பா. ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த மகனை ஆசீர்வதிங்க. கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. ஒவ்வொருவரும் கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்பா உமக்கு நன்றி, 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 கோடா கோடி நன்றி, 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 நன்றி. அப்பா உமக்கு நன்றி. கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு இருக்கிறார். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு இருக்கிறார். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு இருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் உள்ளதை கர்த்தர் அறிவார். இன்னைக்கு நம்மளோடு பேசி இருக்கிறார். அவருக்கு நன்றி என்று சொல்லுங்க. அவருக்கு நன்றி என்று சொல்லாதீங்க, அழாதீங்க. கர்த்தர் உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருவரோடும் பேசுகிறார். என் மகனே நீ அழாதே என்று சொல்லுகிறார்.
வியாபாரத்துல தோல்வி என்று சொல்லி நின்று கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் என்ன காப்பாற்றுவாரா? இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை வருமா வராதா? கடன் பிரச்சனையில நான் இருக்கிறேனே, எனக்கு பயமா இருக்குதுன்னு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்கிறேன் என்று சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? கரங்களை தட்டி அப்பா உங்களுக்கு நன்றி, 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 கோடா கோடி நன்றி. ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு இருக்கிறார். வந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் அத்தனை பேரும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. பயப்படாமல் இருங்க. வரும் நாட்களில் நிச்சயமாக நீங்கள் சாட்சிகளாக இருப்பீங்க. அப்பா பிதாவே, நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. பிள்ளைகளோடு பேசி இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உடைய வல்ல கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.